என்ன செய்யறது? இங்க சைலன்ஸ்ங்கிறதே சத்தமா தானே சொல்ல வேண்டியிருக்கு. இதயம் நோய்பட்டு போச்சுன்னா அறுவை சிகிச்சை வன்முறையா? ஓபன் ஹார்ட் சர்ஜரி இஸ் நாட் வயலன்ஸ், இட்ஸ் a cure. அதுதான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். வெவ்வேறு நாட்டிலிருந்து பிறந்த வர பறவைகள் பயந்து ஓடிடக்கூடாதுன்னு பட்டாசு வெடிக்காம தீபாவளி கொண்டாடாம எத்தனையோ கிராமம் இருக்கு என் தேசத்துல. அப்ப எப்படி தெருவுக்கு தெரு குண்டு வெடிக்குது? ஏன் வைக்கலாம்? நீ கேட்க மாட்டே, அவன் கேட்க மாட்டேன், நான் கேட்பேன். எல்லாத்தையும் பொறுத்து போறதுக்கு நான் காந்தியும் இல்ல, கர்த்தரும் இல்ல, அந்த புனிதமான புத்தரும் இல்ல. மனுஷன், சாதாரண மனுஷன் அடிச்சா வலிக்கிறேன். நான் கேட்பேன். எனக்கு என்கிட்ட ஊரை தவிர வேற எதுவும் இல்ல. அடையறதுக்கு ஒரு லட்சியம் இருக்கு. வன்முறைங்கிற வார்த்தை ஒளியில வரைக்கும் நான் ஓய மாட்டேன். இந்த கோபமுக்கு எனக்காக இல்ல, உங்களுக்காக தான். வாய்ப்புக்கு நன்றி. என்னையா நடக்குதுங்க? என்ன நடக்குது? 24 வயசு பையன் 6 வயசு குழந்தையை கெடுத்து கொள்றாயா? பல பேரு குடியிருக்கிற அடுக்குமாடி குடியிருப்புல பாவம் காது கேட்காத 11 வயசு பிஞ்சு குழந்தைய 17 பேர் சேர்ந்து 7 மாசமா கெடுத்து நாசம் பண்ணிருக்காங்க ஐயா. அல்லது 4 பேருக்கு வயசு 60க்கு கூட இருக்கும். 17 வயசு பையன் செய்யற தப்பையே 70 வயசு கழவனு பண்றாங்க. அந்த தப்பு எங்க இருக்கிறத கண்டுபிடிக்க. விபச்சாரத்தை சட்டபூர்வமாக்குங்க. இந்த மாதிரி நாசமா போறவனுங்க அங்க போய் தொலைட்டும். ஒழிச்சு வைக்கிறது, மறைச்சு வைக்கிறதா பிரச்சனைனா அந்த பிரச்சனைக்கு தீர்வு என்னங்கறத படிச்சவங்க நீங்க தான் முடிவு பண்ணணும். ஆனா இன்னைக்கு கத்தியால கழுத்து அறுக்கிறதுல இருந்து ஆண் பெண் உடலுறவு, பொம்பளை புள்ள வைக்கிறது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி உலகம் பூரா பரப்புறீங்க. பொம்பளை அழகா பிடிக்காது. உசிறு வந்துருச்சு, மூச்சு வந்துருச்சு. தப்பா சொன்னாரு தேவ். காரணம் காரியம் எல்லாம் இல்லையா? சந்தேகப்பட்டாரா? தேவ் இங்க இல்ல. நான் உங்களை தேடி வந்தது அவருக்கு தெரியாது. என்ன சொன்னா எங்கிட்ட தேடி வருவா? நல்லா என் வாழ்க்கை பாத்தீங்களா ஒரு பெரிய ஜோக் ஆயிடுச்சு. இது ஜோக்கு, அழக்கூடாது, சிரிக்கணும். ரொம்ப நல்லா தான் நான் சிரிச்சேன் சிரிப்பு. நான் சிரிக்கிறேன் சிரிப்பு வல்லே. நான் அழுகிறேன் வல்லே. உருப்படாம போயிட்டோமேனு ஊருக்குள்ளேயே நொந்துகிட்டு இருக்கிறத விட விட்ட பணத்தை பிடிச்சிட மாட்டோமான்னு ஊரா அலையிறேன். ஏமாந்தவங்களை யாராவது ஒருத்தர் பணத்தை திருப்பி வாங்கித்தண்டா அப்படின்னு சொல்லிட மாட்டாங்களா? இல்ல, நம்ம எல்லாத்தையும் ஏமாத்தினானே அந்த களவாணி பயம் அவன் இங்கதான்டா இருக்கான் அப்படிங்கிற தகவலாவது வந்துடாதான்னு எல்லாரும் அட்ரஸையும் வச்சுக்கிட்டு ஊரா சுத்துறேன். அவன் மட்டும் என் கையில கிடைச்சான்னா அப்படியே ஒரே குட்டியை கண் முன்னாடியே கொல்லணும். சாகடிச்சிட்டா நாம இருந்ததெல்லாம் திரும்ப கிடைச்சிருமா? அதையே நினைச்சு அலையாம ஏதாவது வேலை செஞ்சு ஆத்தாவை குணப்படுத்துற வழியை பாரு. சரி, அப்ப நான் புறப்படட்டுமா? ஒரு 10 ரூபாய் கிடைக்குமா? நான் யாரு? வெறும் டுபாக்கூரு. சும்மா கட்டுப்படி வைத்தியம். அது எங்க அம்மா கத்து கொடுத்தது. யாருக்கு வேணா செய்யலாம். நான் ராஜாராமன் இல்லை, வெறும் தென்னால் ராமன். அழலம்மா. எவ்வளவு நாள் ஏன் பார்க்க வரல?
என்ன மன்னிச்சிருமா. அப்பா அழாதப்பா. என் தங்கமே. என்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன்லப்பா. போக மாட்டோமா, உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டோமா. கடவுளா, கடவுளே வா. அவதார புருஷனா, அப்பளுக்கு இல்லாதவரா, எங்க 10 தலை சேர்ந்தாலும் அவளுக்கு ஈடாக முடியாதோ? பார்க்க எப்படி இருப்ப? செக்கச்சவேல் தான். நல்லாதான் இருப்ப. கடவுள்ல வேற எப்படி இருக்க முடியும்? நான் அவளை பார்க்கணுமே, ஒரு மட்டும் எப்பாடுபட்டாது. ஐயா இப்படி முந்திக்கிட்டீரேன்னு பொட்டுன்னு கேட்டணும். பாசமா இருப்பாளா? சிறுக்க சிறுக்க வச்சுக்குவாரோ? பொறாமையா இருக்கு சாமி. அப்படியே அடிவயெல்லாம் எரியுது. அப்பா நாளைக்கு பர்த்டேக்கு எப்பப்பா வருவ? நாளைக்கு சாயந்தரத்துல வந்துடுவேன்டா. குட்டி நாய் கொண்டு வந்துருவேன்லப்பா. எல்லார்ட்டையும் நான் சொல்லிட்டேன்ப்பா. நாய் கொண்டு வந்துருவேன்லப்பா. சரிடா, அப்பா அப்புறம் கூப்பிடுறேன். செலவா காசுல செலவா இல்ல அன்னைக்கே வாங்கிட்டு வந்திருக்கேன் செலவா. ஹலோ அப்பா. இவப்பா எங்கேயும் போக மாட்டேன் செலவா, கூட இருப்பேன் செலவா. முடியல, குட்டு நானும் செத்து போயிடுவேன் செலவா. யாருக்கும் தோழனில்லை, தோழனில்லை, வாழ்க்கை தோழனில்லையே. கேட்ட போது கேட்கும் யாவும் வாரி வாரி தந்திட கடந்து வருவேன் கண்மணி. பிறந்த உடனே எங்க அம்மா என்ன தூக்கி பார்த்தாங்க. நான் கருப்பா இருந்தேன்ல, எங்க அம்மாக்கு பிடிக்கல. தோ இங்க தொங்குது பாரு இந்த மஞ்சள் துணி, அதுல என்ன சுத்தி தூக்கி போட்டாங்க கூடுசு வண்டியில. அங்கிருந்து குப்பையில விழுந்து அங்கே காவ போதில்ல, அதுல மிதந்துகிட்டே வந்தேன். அந்த காவாலியா? ஆமா. அப்போ யாரோ ஒரு மகராசி என்னை எடுத்து வளர்த்தா, நான் வளர்ந்துட்டேன். இப்ப இந்த மகாராசியோட பேசிட்டு இருக்கேன். ஏன் அந்த நீ ரிஜெக்ட் பண்ண? நான் பார்க்க நன்னா இல்லையா, படிக்கலையா, சம்பாதிக்கலையா? என்கிட்ட அப்படி என்ன குறை? என்கிட்ட எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. சிகரெட் குடிக்க மாட்டேன், ட்ரிங்க்ஸ் குடிக்க மாட்டேன். வேற எந்த பொண்ணையும் நான் கனவுல கூட நினைச்சு பார்த்தது இல்ல. உன் மேல என் விரல் நுனி பட்டிருக்குமா? உன் கண்ணை தாண்டி நான் பேசிப்பேனா? நான் உன்னை நான் பார்த்துப்பேன் நந்தினி. உனக்கு எப்படிலாம் இருந்தா பிடிக்குன்னு சொல்லு நந்தினி. என்ன நான் மாத்திக்கிறேன். குடுமி எடுத்துட்டுமா, ஜீன்ஸ் போட்டுக்கிட்டுமா, டி-ஷர்ட் ஷூஸ் போட்டு மைக்கேல் ஜாக்சன் மாதிரி நடந்து வரட்டுமா? நீங்க நீங்களாவே இருங்க. நான் இப்படி இருந்தாதான் உனக்கு பிடிக்கலையே நந்தினி? நீங்க எப்படி இருந்தாலும் உங்களை எனக்கு பிடிக்காது அம்பி. ஏன் நந்தினி? நீ ஒரு நாச. உன் மேல ஒரு பொண்ணுக்கு எப்படி லவ் வரும்? தேங்க்ஸ் நந்தினி. 2 நிமிஷம் ஆயிடுத்து. கருணை.
ஐயா வந்துட்டாரா? ஐயா காசி நான் இங்க இருக்கேன். அழாத காசி, ஐயா அழாத. என்னையா பாவம் பண்ணோம்? எங்களுக்கு ஏன் அது சோதனை? என்ன காசி இது? அழாத காசி. நம்ம என்ன பண்ண முடியும்? இதெல்லாம் விதி. விதிதான் ஐயா. உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன். லட்சுமி கொண்டுட்டு ஒண்ணு தெரியாத மாதிரி நடிக்கிறியடா. கொண்டு போட்டிய மச்சான். செத்துட்டானா? அந்த பாவி செத்துட்டானா? அவெல்லாம் உயிரோட இருக்க கூடாது. லட்சுமி, என் கழுது குட்டி அண்ணன் பரமா. இப்ப நீ என்ன பண்ற? தமிழ் வாத்தியாரா வேலை பாக்குறேன்டா. கிரேட்ரா. உனக்கு எவ்வளவு சம்பளம்? 2000 ரூபாடா. ஆமா, நீ 2 lakhs தான்டா. டேய் டேய் ரங்கா, உனக்கெல்லாம் 2 லட்சம் ரூபாய் எப்படா? காது காது குத்தி இருக்கு. என்னடா சாலிஸ் படம் காட்ட முடியும்? என்னால நம்ப முடியலடா. இதுக்கு எப்படி சொல்றியே? அங்க பார். She's getting 3 lakhs. டேண்டா 3 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கிட்டா என்ன வேலை எழுதிக்கலாமா? என்ன 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 எழுதிருக்கா? உனக்கு இன்னும் இங்கிலீஷ் அரை வருதானா? இங்க வந்து பாரு. படி 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 படி. Touch me here if you dare. டச் மீ ஹியர் இஃப் யூ டேர் அப்படின்னா என்னன்னு தெரியுமா? தைரியம் இருந்தா என்ன தொடு அப்படின்னு தமிழ் எழுதிட்டு கீழே போயிடுவாள் அவ. அவளுக்கு பிடிச்சிருக்கா, அவ போட்டிருக்கா. நீ ஏன்டா டிஸ்டர்ப் ஆகுற? டிஸ்டர்ப் ஆகுதுடா. நான் என்னடா பண்ணுவேன்? டச் மீ ஹியர் இஃப் யூ டேர். சோவா ஐயா ராசா, ஏதோ புத்தி கட்ட நாய புரியாம பேசிவிட்டான். இதுக்காக பொசுக்குன்னு கோவப்பட்டீங்களா ஐயா? இத்தனை நாளா மனுஷனுடைய வாழ்க்கை இதோட முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சோம் ஐயா. இப்பதாயா தெரியுது ஒவ்வொரு மனிதனுக்கும் உண்மையான வாழ்க்கை இங்க இருக்குன்னு. சாமி, எங்களுக்கு கொஞ்சம் கம்மி தானே ஐயா. நான் தெரியாம கேட்கிறேன். கோவப்பட்டீங்க, நாக்க பிடிங்க சாகிற மாதிரி நல்ல 4 வார்த்தை கேட்டீங்க. அதோட உங்க செருப்பை கலட்டி மலார் மலார் மலார்னு ஒரு 40 அடி அடிச்சுட்டு போக வேண்டியதானே? வாங்கிக்கிறோம்ல, உங்க பிள்ளை தானே நாங்க. ஏன் சாமி, ஆசானுக்கு ஆசானா அப்பனுக்கு அப்பனா எங்களை எடுத்து வளர்த்துட்டு இப்ப திடீர்னு வெளியே போகணும்னா இந்த அனாதை நாயை எங்கேயா போவோம்? மனுஷனோட சராசரி ஆயுள் காலம் 300 வருஷம். 30 வயசுல நெஞ்சு வெடிச்சு சாகுறான். விஷத்தை உள்ள ஒட்டிக்கல. நமக்கு முந்தைய தலைமுறை பாதுகாத்து பொக்கிஷமா கொடுத்தாங்களே, அதை நாம பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு தரணும்ன்ற பொறுப்பு இல்லாம விட்டுட்டீங்களே. அதான் எழுந்தான் மாணவன். கூடவே இளைஞர்கள் எழுந்தார்கள், பெண்கள் எழுந்தார்கள், குழந்தைகள் எழுந்தார்கள். திரும்ப திசையெல்லாம் கொத்து கொத்தா கொத்து கொத்தா நின்னாங்க. தமிழகமே தடுமாறுச்சு. தேசமே திரும்பி பார்த்தது. ஆசிய கண்டமே அதிர்ந்தது. பாரதியும் காந்தியும் இருந்திருந்தால் கட்டி தழுவி இருப்பார்கள். என் அப்பன் அப்துல் கலாம் இருந்திருந்தால் உச்சி முகர்ந்திருப்பார். ஆனா ஒண்ணுனே, இந்த மண்ணுக்கு உயிர் இருக்கு. பல புண்ணிய ஆத்மாக்களோட ரத்தம் சிந்தின மண்ணு பொறுத்து பொறுத்து பார்க்கும். முடியல அப்படியே சிலிப்பிடும். அதுதான் இப்ப நடந்துட்டு இருக்கு. இங்க இப்போ நடந்துட்டு இருக்கு. அம்மா கிட்ட ஒரு வாட்டி போன் கூட. அதுக்கு நீ என்ன விளையாடுறனே தெரியாதுடா. அதுகிட்ட போய் பேசிக்கிட்டு அதுகிட்ட திட்டு வாங்காம கிரிக்கெட் விளையாண்ட மாதிரியா இருக்காதுப்பா. ஒரு அடி கூட. சரி 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 குடுக்கறேன். கௌசி, நல்லா சிரிச்சிட்டு. கௌசி, அம்மா, என்னம்மா ஆச்சு? ஒண்ணு இல்லடா. சரி அம்மா, இன்னைக்கும் எல்லா நாள் மாதிரி மாடு ஓட்டிட்டு போயிடாதம்மா. கப்பல் தேவெல்லாம் கூப்பிட்டு நான் விளையாடுறது காமிமா. அப்புறம் நம்ம ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரையும் கூப்பிட்டு நம்ம வீட்டு முன்னாடி டிவி வச்சு எல்லாரோடையும் சேர்ந்து நீயும் பாருமா. நான் பாக்குறேன்டா.